முதல்வரை எதிர்த்து வெற்றி பெற முடியுமா என்ற எண்ணத்திலே சோர்ந்து விடக்கூடாது, மெத்தனமாக இருந்து விடக்கூடாது. மக்கள் எப்பேற்பட்ட சக்தியையும் தூக்கி எறியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்கள். மன்னாதி மன்னர்களையும் மண்ணை கவ்வ வைக்கக்கூடிய ஆற்றல் வாய்ந்தவர் சக்தி மக்கள் சக்தி தான். பெருந்தலைவர் காமராஜரே அவர் தோற்று போயிருக்கிறார் இந்த தேர்தல் களத்தில். நம்மை எல்லாம் மனிதர்களாய் தலைநிமிர வைத்த நம்முடைய மகத்தான தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களே தோல்வியை சந்தித்திருக்கிறார். இதே முதல்வர் செல்வி ஜெயலலிதா அம்மையார் ஒரு சாதாரண வேட்பாளரிடத்திலே பர்கூர் தொகுதியில் தோற்று போனார் என்பது அவருடைய வரலாறு, தமிழக வரலாறு. ஆகவே பணத்தை கொட்டி இறைக்கிறார்கள் என்பதால் அவர் செல்லுமிடமெல்லாம் கும்பல் கூட்டம் அலைமோதுகிறது என்பதால் அவரை வெல்ல முடியாது என்று நீங்கள் எண்ணி இருந்துவிடக்கூடாது. மக்கள் நினைத்தால் யாரையும் வீழ்த்த முடியும், மக்கள் நினைத்தால் யாரையும் உயர்த்த முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிற வேட்பாளர்கள் ஏறத்தாழ 6000 பேர். நான் உட்பட நம்முடைய முதல்வர் வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் உட்பட சொல்லுகிறேன், இந்த 6000க்கும் மேற்பட்ட வேட்பாளர்களில் தலை சிறந்த வேட்பாளர் ஆர்கே நகர் தொகுதி வேட்பாளர் வசந்தி தேவி அம்மா அவர்கள் என்பதை நான் பெருமையோடு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதனால்தான் சுதாகர் ரெட்டி அவர்கள் டெல்லியிலிருந்து வந்து இன்றைக்கு அவருக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்திருக்கிறார். அவர் வென்றால் தமிழ்நாட்டு தலையெழுத்து மாறும். அவர் வென்றால் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்ல தரமான கல்வி கிடைக்கும். அவர் வென்றால் ஆர்கே நகர் தொகுதியில் நல்ல வளர்ச்சி பணிகள் நடக்கும். அவர் வென்றால் ஆர்கே நகர் பகுதியில் துர்நாற்றம் வீசுகிற கொடுங்கையூர் குப்பை மேடு அகற்றப்படும், அதற்கு ஒரு தீர்வு காணப்படும். அவர் வென்றால் இந்த தொகுதியில் நிறைந்து காணப்படுகிற இளம் விதவைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அவர் வென்றால் தமிழ்நாடு முழுவதும் பெண்களுக்கு பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படும், பாதுகாப்பு கிடைக்கும். இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஏனென்றால் அவர் ஒரு தொலைநோக்கு பார்வையுள்ளவர், ஜனநாயக பார்வையுள்ளவர், பெண்ணிய சிந்தனையாளர், நல்ல கல்வியாளர். தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் ஒரு மாற்று அரசியலை முன்னெடுக்கிற அணி. என்ன மாற்று அரசியல்? கலைஞரும் மாற்ற வேண்டும் என்கிறார், பாமகவும் மாற்ற வேண்டும் என்கிறது. கலைஞர் விரும்புகிற மாற்றம், அம்மாவுக்கு பதில் கலைஞர் தன்னை முதல்வராக்க சொல்லுகிறார். அதிமுகவுக்கு பதில் திமுகவை ஆட்சி பீடத்தில் அமர வைக்க வேண்டும் என்கிறார். இதுதான் அவர் விரும்பும் மாற்றம். ராமதாஸ் விரும்புகிற மாற்றம், கலைஞரும் வேண்டாம் அம்மாவும் வேண்டாம், என் மகனை நாற்காலில் அமர வையுங்கள். இதுதான் அவர் விரும்புகிற மாற்றம். நாம் விரும்புகிற மாற்றம், ஒரு கட்சி ஆட்சி முறை உதிர வேண்டும், கூட்டணி ஆட்சி முறை வளர வேண்டும். கூட்டணி ஆட்சி மலர்ந்தால்தான் ஊழலை ஒழிக்க முடியும், மதுவை ஒழிக்க முடியும். திமுகவோ அதிமுகவோ மறுபடியும் ஆட்சிக்கு வந்தால் தமிழ்நாட்டையும் தமிழ்நாட்டு மக்களையும் யாராலும் காப்பாற்ற முடியாது. சாராய கடைகளை மூட முடியாது. தமிழ்நாட்டு இளைஞர்களை குடிகாரர்களாக்கி விடுவார்கள். வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம் என்கிற நிலை மாறி வீட்டுக்கு ஒரு குடிகாரனை உருவாக்குவோம் என்று இந்த இரண்டு ஆட்சிகளும் இன்றைக்கு குடிகாரர்களை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். எத்தனை குடும்பங்கள் நாசமாகி நடுத்தருவில் நிற்கின்றன. எத்தனை பெண்கள் தாலி அறுத்து இன்றைக்கு இளம் விதவைகளாகி நிற்கிறார்கள். எத்தனை இளைஞர்கள் பள்ளிக்கு கல்லூரிக்கு செல்லாமல் இன்றைக்கு போதை கலாச்சாரத்திற்கு அடிமையாகி கிடக்கிறார்கள். யார் அவர்களை காப்பாற்றுவது? யார் இந்த பெண்களை காப்பாற்றுவது? யார் இந்த சாராய கடைகளை மூடுவது? முதல் புறச்சார பொதுக்கூட்டத்தில் வந்து 5 ஆண்டுகளுக்கு பிறகு சொல்கிறார், என்னை மீண்டும் ஆட்சியில் அமர வையுங்கள், நான் சாராய கடைகளை மூடுகிறேன். ஏன் இந்த 5 ஆண்டு காலத்தில் செய்திருக்கலாமே? சசி பெருமாள் இறந்த போது ஒரு ஆறுதல் வார்த்தை உண்டா? ஒரு இரங்கல் செய்தி உண்டா? ஒரு நாளாவது வாய் திறந்து பேசியிருப்பாரா? ஏன் படிப்படியாக மூட வேண்டும்? ஒரே அடியாக மூட முடியாதா? அவர்களால் படிப்படியாகவும் மூட முடியாது, ஒரே அடியாகவும் மூட முடியாது. ஏனென்றால் அத்தனை சாராய கடைகளுக்கும் சாராயம் சப்ளை செய்வதே அவர்கள்தான். அம்மா ஆலையில் இருந்துதான், சாராய ஆலையில் இருந்துதான் 70% சாராய கடைகளுக்கு சாராயம் உற்பத்தி, சாராயம் சப்ளை செய்யப்படுகிறது.
சாராய கடைகளை மூடிவிட்டால் சாராய ஆலையை மூட வேண்டி வரும். எனவே சாராய ஆலையை ஒருபோதும் அவர் மூடமாட்டார், சாராய கடைகளையும் மூடமாட்டார். அது போலி வாக்குறுதி. எனவே தமிழக அரசியலில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால், தலைகீழ் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டுமானால், ஊழல் ஆட்சி நிர்வாகத்தை அடியோடு புரட்டி போட வேண்டுமானால் தேமுதிக மக்கள் நல கூட்டணி தமாக அணி வெற்றி பெற்றாக வேண்டும். அந்த அம்மாவை நினைச்சாலே எனக்கு பாட்டு வருது. அது பொய்யா பேசும்போது இந்த பொய் பாட்டெல்லாம் அதிகம் வருது எனக்கு. புலவர் சொன்னதும் பொய்யே பொய்யே, ஜெயா சொல்றது